காலையில் விடிஞ்சா பேக்லாஷுங்க காலையில் 3:30 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் லைவாக போட்டுருவாங்க. நம்ம சேனல் ரிவ்யூ அப்படிங்கிறது ஒரு 7:30 ஒரு 8 மணி போல் போடலாம். கண்டிப்பாக பேக்லாஷ் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக பேக்லாஷோட ரிவ்யூ ரெஸ்லிங் கிங்டமில் பார்க்கலாம். ஜான்ஸ்னா ஹிஸ்ட்ரி மேக்கிங் அனௌன்ஸ்மெண்ட், அதாவது வரலாற்றிலேயே முக்கியமான ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜான்ஸ்னா மீண்டும் ரெஸ்லிங்க்கு வரேன் அப்படிங்கிறத தவிர்த்து மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. சரி, அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ தானவசனுடைய டாக் டீம் பார்ட்னர் யார்? தானவசன் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சண்டை போடுறாரு. அவருடைய பார்ட்னர் யார் அப்படிங்கிறது தான் பல பேருக்கு டவுட்டாக இருக்குது. அது மேபி பார்த்தீங்கன்னா பங்கா இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோலா இருக்கலாம் அப்படிங்கிற செய்திலாம் சில பல இது வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு ப்ரூஃப் கிடச்சிருக்குது. இவர் தான் பார்த்தீங்கன்னா தானவசனுடைய பார்ட்னராக 100% இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் கிடச்சிருக்குது. இது WWE வெளிப்படுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஸ்மாக்டவுன் பார்த்துருப்பீங்க. எனக்கு ஸ்மாக்டவுனுக்கு காப்பரேட் கிடைக்கிது காரணமே இந்த மண்டையன் தாங்க. இவனை பற்றி புகழ்ந்து எடுத்து, அதாவது இந்த பண்ண செக்மெண்ட் எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அவர் தான் ஜிஞ்சர் மேன். ஜிஞ்சர் பிரெட் மேன் பார்த்தீங்கன்னா WWEல எவ்வளோ பெரிய முக்கியமான ஆட்கள் அப்படிங்கிறத காட்டும் விதமாக ஒரு ஏஏ ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை போட்டதுக்கு யூஎஸ்ஏ நெட்வொர்க் காப்பரேட் போட்டானுங்க. சரி, அதை விட்டு சொல்லுங்க. இப்போ ஜிஞ்சர் பிரெட் மேன் செத்து போயிட்டான் அப்படி தானே காட்டினாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேருந்து வெளியே வர்றது நம்ம ட்ரிக் வில்லியம்ஸோட ஃப்ரெண்டு. அவர் வெளியே வர மாதிரியும் சாமி ஜெயினை அடிச்சு போடுற மாதிரியும் காட்டினாங்க. சரி, இதுக்கும் தானவசனுடைய டாக் டீம் பார்ட்னருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது காய்ஸ். இந்த நிகழ்வுலாம் நடந்து முடிஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு இருக்குது பார்த்தீங்களா, ஜிஞ்சர் பிரெட் மேனோட ட்ரெஸ்ஸு, அது இதுக்கப்புறமா தேவையில்லை அப்படிங்கிறதுனால அதை கிழிச்சு எடுத்து ஒரு பாக்ஸுக்குள்ளே தூக்கி போட்டுட்டு போகிறாரு. ஏன்னா இதுக்கப்புறமா அந்த கேரக்டர் ஓவர், கரெக்டு தானே? ஜிஞ்சர் பிரெட் மேனோட கேரக்டர் முடிஞ்சிருச்சு. ஆனால் அப்படி போகும்போது தான் ஒரு சம்பவம். ஏன்னா அந்த கேரக்டரை குப்பை தொட்டியில் போட்டதுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு கை பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை தூக்குது. யாருடா அப்படின்னு பார்த்தா வேறு யாருமே கிடையாது, நம்ம தானவசன். தானவசன் தன்னுடைய மிஸ்ட்ரி பார்ட்னர் இல்லாமல் ரொம்ப தவிச்சு போயிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு மிஸ்ட்ரி பார்ட்னர் கிடச்சிருச்சு. அது வேறு யாருமே கிடையாது, ஜிஞ்சர் பிரெட் மேன். எப்படிப்பா அதுக்குள்ளே ஒரு ஆள் போனால் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வேறு யாராக இருக்கிற மாதிரி கடைசியில் மாஸ்க் ரிமூவ் பண்ணி நான் தான் அப்படிங்கிறத காட்டும் விதமாக சர்ப்ரைஸாக கூட பண்ணலாம். இந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் கேரக்டர் WWEல நல்லாவே பாப்புலர் ஆகிட்டுது, அதாவது நல்லாவே ரீச் ஆயிடுச்சு. நீங்கள் கூட இந்த வாரம் ஃப்ரைடே இன்ஸ்மெண்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க. பார்ட்டி பண்ணுறது என்ன, ஜிஞ்சர் பிரெட் மேனுக்கு கல்யாணம் ஆகிறது என்ன, குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது என்ன, அது மட்டும் இல்லாமல் ட்ரிக் வில்லியம்ஸ் சாம்பியன் ஆகும்போது அழுதுகிட்டே ஒரு ஃபோட்டோ எடுத்தது என்ன, இப்படி நிறைய விஷயங்களை நல்லாவே பகிர்ந்துருந்தாங்க. இது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கேரக்டர் WWEக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகணுனால மீண்டும் உயிர் திரும்புறதுக்காக இப்படி பண்ணுறாங்க. அது எப்படிப்பா உயிர் திரும்ப முடியும்? இது என்ன சிலுவையில் அரைஞ்ச இயேசு கிறிஸ்துவா 3 நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உயிர் தெளிந்து வர்றதுக்கு அவர் கடவுள் அப்படின்னு நீங்கள்லாம் சொல்கிறது புரியுது. பட் ஆனால் WWEல அன்லாஜிக்காக ஒரு விஷயம் நடந்தது. அதாவது நீங்கள் ஸ்மாக்டவுனில் நிறைய பேர் கவனிச்சிக்க மாட்டீங்க. அதாவது தானவசன் அவர் ரிட்டர்ன் ஆன அந்த மிஸ்ட்ரி பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருந்திருப்பார். திடீர்னு அது ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். காரணம் முக்கியமான ஒரு பொருள் இல்லைன்னு. இப்போ அந்த முக்கியமான பொருள் செத்த மனுஷன். அந்த செத்த மனுஷன் யாரும் கிடையாது, ஜிஞ்சர் பிரெட் மேன். எப்பா இதெல்லாம் பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்குது, கேவலமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் WWE பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத காலகாலமாக நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலயமா ஜிஞ்சர் பிரெட் மேன் உயிர் திரும்புற மாதிரி காட்டலாம். அதுக்குள்ளே இருந்து சர்ப்ரைஸாக மேபி ஜெல்லி ரோலோ சிஎம் பாங்கோ மாஸ்கை கழுத்தி தாண்டா அப்படிங்கிறத ஃபைனலி காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கான ஸ்மாக்டவுனில் ஃபைனலி ஜேக் ஆஃப் ஹார்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை ஜிம்மி அண்ட் ஜே உஸ்டோ சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மேபி இந்த மேட்ச்சில் நீங்கள் ஒரு வேளை குறுக்க வந்து ரோமன் ரெயின்ஸை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் வச்சு சண்டை போட்டிங்கன்னா குளிரை தூக்கி போட்டுருங்க, அப்படிப்பட்ட நிகழ்வு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஜேக் ஆஃப் ஹார்ட்டுக்கு இப்போது இன்னொரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு. அது வேறு யாருமே கிடையாது, ராய்ஸ்கி. அவர் வருவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து ஊசோஸோட இன்வால்மெண்ட் இருக்குமா, ஊசோஸ் வந்து ஜேக் ஆஃப் ஹார்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து சில்லா ஃபேட்டு அப்படிங்கிற ரசலர் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், சில்லா ஃபேட்டோ அப்படிங்கிற ரசலர் இருக்காரு. இவர் வேறு யாருமே கிடையாது, ஒமாகாவோட பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நடக்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நாளைக்கு பேக்லாஷ் நடக்குது, யாருமே ரிட்டர்ன் ஆகாமல் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுற மாதிரியும் காட்டலாம், ஊசோஸ் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரியும் காட்டலாம் ஜேக் ஆஃப் ஹார்ட்வை. ஏன் சொல்ல முடியாது, திடீர்னு ரோமன் ரெயின்ஸ் பழையபடி ஹீல் டீமாக ஆகிற மாதிரி கூட காட்டலாம். என்ன ஆகுது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பட் ஆனால் இப்போ நமக்கு ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. அதாவது ரோமன், ஜேக் ஆஃப் ஹார்ட் இவங்க 2 பேருக்கும் நெருக்கமான 4 சமூகன் பேர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்கிறாங்களாம். அந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் கூட மேபி வந்து ரோமனுக்கு உதவி பண்ணதுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது ரோமன் ரெயின்ஸ்க்கு தான் உதவி பண்ணணும்னு நான் சொல்லலை, மேபி ஜேக் ஆஃப் ஹார்ட் அட்டாக் பண்ணதுக்கு வரலாம், ஜேக் ஆஃப் ஹார்ட்டுக்கு உதவியாக வரலாம். இப்படி நிறைய பேர் இருக்குது இல்லை. அந்த 4 பேர் எப்படி சொல்ல, நம்ம சோலோ சிக்கவா எப்படி ரோமனுக்கு கிளாஸின் கேஸ்டில்ல திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து ரிட்டர்ன் ஆகி அவருக்கு ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் பிளட் லைனில் ஜாயின் ஆனார். அந்த மாதிரி அந்த வகையில் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன்.
சில்லா ஃபேட்டு அடுத்து ஜானரி ஃபேட்டு அடுத்து இன்னும் ஒரு சில 2 பேர். ஆக்சுவலி யார் இந்த சில்லா ஃபேட்டு ஜானரி ஃபேட்டு அப்படிலாம் கேட்டிங்கன்னா சில்லா ஃபேட்டு அம்மாவோட பையன், ஜானரி ஃபேட்டு வேறு யாருமே கிடையாது. மற்ற 2 பேர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபேட்டோடைய அண்ணன் தம்பிங்க. இதில் ஜானரி ஃபேட்டு அப்படிங்கிறது ஜேக்கப் ஃபேட்டுக்கு கூட பிறந்த அண்ணன். அதாவது எப்படி நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கூட பிறந்த அண்ணன். இவங்கெல்லாம் இப்போ WWEக்கு வராமல் ஒரு 2ஆம் கட்ட நிலைமையில் சின்ன சின்ன ரெஸ்லிங் கம்பெனி தான் சண்டை போட்டுருக்காங்க. இப்போ WWEக்கு ஒரு மிகப்பெரிய பிளட் லைன் மெம்பர் தேவை. அப்போது எப்படி ஜேக்கப் ஃபேட்டு WWEக்கு ரிட்டர்ன் ஆகும்போது சோலோ சிகாவோடைய உதவி இருந்தது, டாமாட்டாங்க டாலாலோங்க இவங்கெல்லாம் ரிட்டர்ன் ஆகும்போது சோலோ சிகாவோட ஹெல்ப் இருந்தது. இதுக்கு மேலே ரோமன் ரெயின்ஸ் மூலியமாக சோலோ சிகா WWEக்கு வந்தார். அதே மாதிரி மேபி இவங்களில் யாராவது ஒருத்தர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி சர்ப்ரைஸாக ஜேக்கப் ஃபேட்டு நியூ சாம்பியன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இப்போ WWEக்கும் சரி டிகேவுக்கும் சரி ஒரு சண்டை போயிட்டு இருக்குது. ஆனால் கடைசியில் முடிவு எப்படி ஆகும், அது யாருக்கு சாதகம் அமையும் அப்படிங்கிறது இன்னும் தெரியாமல் தான் இருக்குது. ரோமன் ரெயின்ஸை WWE விட்டு அனுப்ப முடியாது, ஏன்னா அவர் ஒரு பெரிய ஆள். அவரெல்லாம் போயிட்டாங்கன்னா WWE பார்த்தீங்கன்னா கடைசியில் பிச்சை தான் எடுக்கணும். அதனால் எப்படியாவது ரோமன் ரெயின்ஸை சமாளிச்சிருவானுங்க. அந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் தான் பேக்லாஸில் டைட்டில் ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. 100% தான் ரிட்டர்ன் பண்ணுவார். ஆனால் அவருக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரில. அதே மாதிரி UFC-உடைய நியூ டிசைனிங்கான சாம்பியன்ஷிப்பை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சாம்பியன்ஷிப் பார்க்குறது எப்படி இருக்குது, இதுதான் UFC-உடைய புதிய UFC சாம்பியன்ஷிப். இனி வரும் காலங்களில் இதுதான் UFC சாம்பியன்ஷிப்பாக இருக்குதான். இது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. டேரெக்டாக ட்ரம்ப்கிட்டே போயிட்டு சாம்பியன்ஷிப் ரிலீவ் பண்ணு அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க போல இருக்குது. சரி ஓகே நல்ல விஷயம் தான். அண்ட் அதே மாதிரி இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிருப்பீங்களா, பிராக் லெஸ்னர் சமீபத்தில் அனிமல் லிஸ்ட்டில் எப்படி சேர்த்துருப்பாங்க. பட் இருந்தாலும் பிராக் ரிட்டையர்மெண்ட் ஆவலப்பா அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா பிகாஸ் WWE தரப்புலேருந்து ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலை. பட் ஆனால் இன்னைக்கு கோடி ரோட்ஸ் அதை யூஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது பார்லிமெண்ட் WWEல யார் கூடலாம் ஒர்க் பண்ணார் அப்படிங்கிறது சொல்லும்போது பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு, அவர் கூட நீ இருந்த அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அதாவது நம்ம இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா காதால் கேட்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட். அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஷூவெல்லாம் கலத்தி போடுற மாதிரி டோட்டலி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து சோகமாக அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் ஆனால் பிராகுடைய வாயிலிருந்து தான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலை, மற்ற ரெஸ்லர்ஸ் யாருமே சொல்லலை. ஆனால் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை, கண்ணால் பார்த்துட்டோம். நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா தான் ரிட்டையர்மெண்ட் ஆகுறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அதாவது கோடி ரோட்ஸ் வந்து பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஸோ அதனால் பிராக் லெஸ்னர் அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ட் நாளைக்கான பேக்லாஷ் காலையில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ச் ரெஸ்லிங்கில் ஃப்ரீயாக பார்க்கலாம். அது கொஞ்சம் குளறுபடி, அதில் நீங்கள் ஷோ முடிய பார்த்துக்கலாம். இது நம்ம யூடியூப்பில் ஹைலைட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, நாளைக்கு காலையில் பேக்லாஷருடைய ஹைலைட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.